ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது என்னென்னா, இது ரொம்ப லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது. குழந்தையின்மை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது நான் டாக்டர் கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு 5 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் இருந்து ட்ரை பண்ணி இது சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் ஒரு 2, 3 பேர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டேயும் நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு, அப்புறம் எப்படி நீங்கள் குழந்தை உண்டாயிருக்கும் போது என்னென்ன செஞ்சீங்க, அதாவது எப்படி நீங்கள் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணினீங்க, அதெல்லாம் கேட்டு, அப்புறம் நிறையா யூடியூப்ஸை சர்ச் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு சர்வே எடுத்து நான் அதை ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சு. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும், குழந்தையில் கர்ப்பப்பையில் நல்லா இருக்கணும், அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் செக் பண்ணிக்கணும். அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் IUI, IVF தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இது எல்லாம் நல்லா இருந்தும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபெர்டிலிட்டின்னு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது, ரொம்ப இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் போய்கிட்டே இருக்கும், ரொம்ப மந்த் அண்ட் மந்த் போய்கிட்டே இருக்கும், குழந்தை உண்டாக்காது. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா 2 பேரும் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு வெறுத்து போவோம். அப்போ தான் நம்ம எல்லா சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை உண்டாகும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் குழந்தை, 1க்கு 2 குழந்தை பெற்றிருப்பாங்க, நம்மளுக்கு குழந்தையே உண்டாகாமல் இருக்கும், சேர்ந்து இருப்போம். இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய டாக்டரு போய் பார்த்து ட்ரை பண்ணி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருப்போம். ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப சிம்பிளான இதுதான். இது நம்ம கரெக்டான இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பெரும்பாலும் டாக்டர்ஸ் கிட்ட போய் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சண்டைலாம் போட்டு ரொம்ப அப்படி வாழ்க்கை வெறுத்த கட்டெல்லாம் இருக்குது எனக்கு. அப்புறம் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி என் மனசை நானே தேர்த்து நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. எப்படி நான் இப்போ பெண்கள் என்ன செய்யணும்னு பார்க்கணும். பெண்கள் ரொம்ப காரம் புளிப்புலாம் சாப்பிடக்கூடாது. நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் லெமன், எலுமிச்சப்பழம், ஆரஞ்சு, தயிர், ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் குழந்தை ட்ரை பண்ணும்போது சாப்பிடாம இருங்க. பகல் நேரத்தில் தூங்காதீங்க. யோகா செய்யணுங்க, தியானம் செய்யுங்க. அப்புறம் சாப்பிடும் போது இடையில தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்காமல் இருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காமல் இருங்க. உணவு நல்லா மெண்டு அரைச்சி வச்சு கலந்து சாப்பிடுங்க. நல்லா செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆகும்போது இந்த கருமுட்டை, இந்த கர்ப்பப்பைக்கு நல்லபடியாக அந்த எனர்ஜியெல்லாம் போய் நம்மளுக்கு இந்த கருமுட்டை நல்லா உற்பத்தி ஆகி ஓவலேஷன் ஆகுது. அதிமதுரம்னு ஒரு வேறு பொடி விற்கிது, வீட்டில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஊரில். அதை நீங்கள் வாங்கி ஒரு 5 கிராம் 10 கிராம் அளவு நீங்கள் டெய்லி தண்ணியிலையோ இல்லை பால்லையோ மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உங்கள் கருமுட்டை நல்லா உற்பத்தி ஆகி வெளியாகுது. மாதவிடாய் 1ஆம் நாள்லேருந்து 7ஆம் நாள் வரைக்கும் சாப்பிட்ணும் அது பெண்கள். அப்புறம் பழங்கள், வெஜ்ஜு சாலட் சாப்பிடுங்க. பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. காய்கறிகள் சாலடாக சாப்பிடுங்க. நிறைய எண்ணெய், புளிப்பு, காரம் சேர்த்துக்காதீங்க. அது கிட்னிக்கு போகும்போது உங்களுடைய பிளாடர் பாதித்து நிறைய உங்களுக்கு அசிடிட்டி உருவாகுது. டாக்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிகமாக அசிடிட்டி, ஆசிட் அந்த இடத்துல வெஜினலில் வரும்போது உங்களுக்கு மென்ஸோட ஸ்பெர்ம் இறந்து போய்டுது. நீங்கள் டேப்லெட் எல்லாம் தவிர்த்துட்டு ஃபோலிக் ஆசிட்ஸில் உள்ள பாலக்கீரையும் மாதுளப்பழமும் நீங்கள் சாப்பிடுங்க. இயற்கையாக நிறைய காய்கறிகள், பழங்கள், காரம், புளிப்பு குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் நிறைய வாழைப்பழம், அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. அப்புறம் உங்களுக்கு 30 நாள் பீரியட்னா 15 நாள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் உங்களுக்கு ஒரு மூக்கு சளி மாதிரி ஜெல்லி மாதிரி ஒன்று வரும். நீங்கள் யூரின் போகும்போது நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த நாள் மட்டும், அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி 30 நாள் தீட்டுனா 15 நாள் வரும். அதில் பாதி நீங்கள் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெம்பரேச்சர், பேசல் பாடி டெம்பரேச்சர் விற்கிது, அதை வாங்கி அந்த நாளப்போ மட்டும் செக்ஸ் பண்ணணும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட. அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பெர்ம்ஸில் சேர்த்து வைக்கணும், அதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கக்கூடாது. அப்புறமேட்டு ஆண்கள் இந்த லூஸாக உள்ள பாக்ஸர் ஜட்டிஸ்லாம் போட்டுக்கணும். அப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள். பேரிச்சம்பழம் சாப்பிடணும். நட்ஸு, அத்திப்பழம் ஆண்கள் நிறையா சாப்பிட்ணும். அப்புறம் நீங்கள் ஒரு 15, 14 இது 2 நாள் மட்டும் உறவு சேர்ந்துருக்கணும். அதுக்கு முன்னெலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் உங்களோட இதை. அப்புறம் இடுப்பு கடியில் தலைவாணி வச்சுக்கோங்க. நீங்கள் தலைவாணி வச்சுக்கும் போது காலை உயர்த்தி தலைவாணி வச்சுக்கோங்க பெண்கள் இடுப்பு கடியில் சேர்ந்துருக்கும் போது. ஓகே.